அம்மன் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் பார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியாக வெளியே வந்திருக்கக்கூடிய காளைகள் வெளியேறிய பிறகு மாட்டினுடைய உரிமையாளர்கள் அந்த மாடுகளை பிடித்து செல்லக்கூடிய அந்த இடங்களில் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அவ்வாறு நடக்கிறதா? இதற்கு எப்படி அனுமதி அளிக்கிறார்கள்? பூங்குழலி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி, அதாவது காலை 7 மணிக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படும் காளைகள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் தென்னந்தோப்பு பகுதியில் காளைகள் வெளியேறுவதற்கான அந்த கலெக்ஷன் பாயிண்டாக இருக்கிறது. இந்த கலெக்ஷன் பாயிண்டில் தான் ஒரு தனி ஜல்லிக்கட்டு போட்டியே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காளையினுடைய உரிமையாளர்கள் ஒரு பக்கம் வெளியேறக்கூடிய காளைகளை கயிறுகளை கொண்டு பிடிப்பதற்காக நின்றிருந்த போதிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊர் இளைஞர்கள், அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 1000த்திற்கும் அதிகமானோர் காளைகளை பிடிக்க முற்படுவதால் இங்கு ஒரு தனி ஜல்லிக்கட்டு நடைபெறுவது போன்ற ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிகமான அளவுக்கு காவலர்கள் கலெக்ஷன் பாயிண்டில் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபட்டப்பட்டிருந்தாலும் வெளியேறக்கூடிய காளைகளுக்கு குறிப்பாக அந்த இழுவை கயிறு, மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, இப்படி எந்த கயிறுகளுமே இல்லாததால் காளைகள் சகட்டு வீணிக்கு தென்னந்தோப்பு பகுதியில் ஓடுகின்றன. இதனால் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தென்னை மரங்களில் ஏறி தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக தென்னை மரங்களில் கூட ஏறி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 1200 காளைகளுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காளையாக வாடிவாசலிருந்து சீறி இந்த 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வருகிறது. ஆபத்தான முறையில் இங்கே இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த காளைகளை பிடிப்பது அசம்பாவித சம்பவங்களுக்கு வித்திடும் வகையில் இருக்கிறது. பூங்குழலி, இந்த தகவல் அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சென்றடைந்ததா? நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலெக்ஷன் பாயிண்டில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். காவலர்களே ஓடி வரும் காளைகளுக்கு பயந்து அந்த கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து கொண்டு சுற்றி நிற்கக்கூடிய இளைஞர்களை விரட்டினாலும் இந்த இளைஞர்கள் காவலர்களினுடைய அந்த எச்சரிக்கையை மீறி கூட்டமாக நின்று கொண்டு காளைகளை பிடிக்க முற்படுவதால் காவலர்களாலே இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் இந்த பகுதியில் இன்னும் ஏராளமான காவலர்களை பாதுகாப்பு பணிக்கு போட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பூங்குழலி, காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்களும் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆபத்தான விளையாட்டை தவிர்க்க வேண்டும். சீறி பாய்ந்து வரக்கூடிய காளைகளை மாட்டின் உரிமையாளர்கள் விரைவில் பிடித்து கட்ட வேண்டும் என்பது அங்கு இருக்கவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.